பின் குறிப்பு. இது நான் செய்த முதல் கொலை முதல் கொலை முதல் கொலை. இப்படிக்கு சரிதா தாசன். இத பத்தி உங்ககிட்ட பேசினவன் என்ன பேர் சொன்னான்னு சொன்னீங்க? யமன் சொன்னா சார். நம்பர் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இல்ல சார், அவன் பேசி முடிஞ்சதும் சிம் கார்டை தூக்கி போட்டுட்டான். சரிதா தாசன், யமன். மிஸ்டர் ராமசாமி சார், உங்க பொண்ணு வேற யாரையாவது காதலிக்கிறதாகவோ இல்ல வேற யாராவது அவளை ஃபாலோ பண்ணி வர்றதாகவோ உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? இல்ல சார், அவ ஒரு குழந்தை. நம்ம குழந்தை நமக்குத்தான் சார் குழந்தை, எதிராளிக்கு அவ ஆயுதம். இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு டீல் நடந்திருக்கு. அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும் சார். அவளுக்கு லவ் வந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்ததா எனக்கு 1% கூட டவுட் வரல சார். இருக்கட்டும் விடுங்க. பொம்பளை பிள்ளைங்களை பெத்தவங்களை விட அவளை லவ் பண்ற பசங்க தான் ஜாக்கிரதையா பாத்துப்பாங்க. இது மேல் சைக்காலஜி. அப்படி சரிதாவை ஆசைப்பட்ட எவனோ ஒருத்தன் தான் அவளை ஃபாலோ பண்ணிருக்கான். அவளோட சாவ சந்தேகப்பட்டிருக்கான், ஆராய்ஞ்சிருக்கான். நம்மளை விட பிரில்லியண்டா இன்வெஸ்டிகேட் பண்ண அவன் ராஜாவை கண்டுபிடிச்சிருக்கான். அவன் கொடுத்த அந்த ராயல் ட்ரீட்மெண்ட்ல இறந்து போன ராஜா இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாரையுமே நமக்கு காட்டி கொடுத்திருக்கான். அவன் சில ஆட்களை சரிதா கேஸ்ல குற்றவாளியா சந்தேகப்படுறான். சோ போலீஸ பயன்படுத்திக்க நினைக்கிறான். சொல்ல முடியாது, ஒருவேளை சரிதா தற்கொலை பண்ணிக்கல, கொலைதான் செய்யப்பட்டான்னு நாம ப்ரூவ் பண்ணிட்டா அதுல சம்பந்தப்பட்டவங்களை அவன் துணிஞ்சு கொலை செஞ்சாலும் செஞ்சிடுவான். நீங்க என்ன சொல்றீங்க சங்கர்? இருக்கலாம் சார். டாக்டர் ஜாதவ் சார், இந்த சரிதா கேஸ நீங்க எல்லாரும் மறுபடியும் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சார். நான் அதுக்குண்டான பேசிக் விஷயங்கள்லாம் போன்லயே அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி லேப்ல ரிப்போர்ட்ஸை ரீகன்சிடர் பண்ண சொல்லிருக்கேன் சார். வெரி குட். சோ சங்கர், குற்றவாளியோட ஏதாவது ஒரு முனை எங்கேயாவது ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். கண்டிப்பா பிடிச்சிடலாம் சார். குட். ராமசாமி சார், பழைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருக்கீங்கல்ல? கொண்டு வந்திருக்கேன் சார். ப்ளீஸ் கிவ் இட் டு சங்கர் அண்ட் ப்ளீஸ் கோஆபரேட் வித் ஹிம். ஓகே, நான் அப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுறேன். ஓகே சார். பாய் சார். அந்த ஃபைலை கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க சார். டாக்டர் சார், இதுல எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. அத நான் கேட்கலாமா? கேளுங்க சார். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆள் தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயமா அது கொலையா தற்கொலையான்னு நான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல சில பாயிண்ட்ஸ டாக்டர் பக்தராச்சலம் கொடுத்தார். என்ன பாயிண்ட்ஸ்? அதாவது இந்த ரிப்போர்ட்ல கார்பன் கண்டைனிங் பர்னிங் டிஷ்யூஸ் அப்படிங்கிற வாசகத்துக்கு நேரா 51%ன்னு ரெட்டிங்ல மென்ஷன் பண்ணியிருந்தார். ஆமா. அந்த 51% எதை மீன் பண்ணுதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஒரு மனித உடம்பு தீப்பற்றி எரியும் போது அதிலிருந்து வெளிப்படுற கார்பனோட அளவை தான் அந்த பெர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணுது. அந்த அளவை வச்சுதான் அந்த உடல் தற்கொலை செய்யப்பட்டதா கொலை செய்யப்பட்டதான்னு சொல்லுவீங்க, கரெக்டா? ஆமா. அந்த பெர்சன்டேஜ் 51 இருந்ததுனால தான் நீங்க சரிதாவோட மரணம் தற்கொலைன்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமா. அதுவே 49% இருந்திருந்தா தற்கொலையா இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற முடிவுக்கு வருவோம். என்ன டாக்டர் இது? இப்படி ஒரு பாயிண்ட் இதுல இருக்குன்னு முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா நான் இன்னும் பெரிய பெரிய லேபுக்கு அனுப்பி ரிப்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் டீடைலா வாங்கியிருப்பேனே. இருங்க ராமசாமி சார், போஸ்ட்மார்ட்டம் பண்ற போது எந்த டாக்டரும் பேரளவுக்கு ரிப்போர்ட் தர மாட்டாங்க. சட்ட நீதியை காப்பாத்துறதுக்கு எந்த அளவுக்கு எங்களுக்கு பொறுப்பு இருக்கோ அதே அளவுக்கு பொறுப்பு டாக்டருக்கு இருக்கு. உங்களுக்கும் இவருக்கும் இருக்கும் சார். நீங்க சொல்ற இந்த கார்பன் கண்டெய்னிங் பர்னிங் டிஷ்யூஸோட பெர்சன்டேஜ் மென்ஷன் பண்ற லேப் அசிஸ்டன்ட்க்கு இந்த 2% ரிப்போர்ட் மாறும்னு தெரிஞ்சிருக்கும் தானே? அப்ப அவருக்கு தொடர்பு இருக்குமா? What do you mean? I mean அந்த லேப் அசிஸ்டன்ட் ஏன் 2% சேஞ்ச் பண்ண பணம் வாங்கிட்டு மாத்தி டைப் பண்ணி இருக்க கூடாது? அந்த லேப் அசிஸ்டன்ட் எங்க இருக்காரு? அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. எப்போ? போன மாசம் சார். ஹலோ, யா சுதீப் சொல்லுங்க. எந்த ஏரியா? ரங்கராஜபுரமா? ஓகே, டவர் இருக்கிற ஏரியாவை எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. சார், என்னாச்சு சார்? யமன் எனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணானே,
அவன் எந்த ஏரியால வந்து பேசினான்னு கண்டுபிடிச்சிட்டேன். எஸ். ஐம் சரிதா ராஜகோபால். டாக்டர் தமயந்தி பார்க்கணும். ஓ ப்ளீஸ் கம். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருங்க ப்ளீஸ். இப்பதான் அக்கா ஃபோன் பண்ணாங்க. டிராஃபிக்ல கொஞ்சம் ஹெல்ட் அப் ஆயிட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. ஓகே. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? நோ தேங்க்ஸ். ஓகே. பிஸி இது எழுதிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நான் வேணா அங்க போய் உட்காரட்டுமா? நோ நோ இட்ஸ் ஓகே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஆர்டிகல் ஃபார் நியூஸ் பேப்பர். ஓ, உங்களை மாதிரி ஆளுங்க தான் இதெல்லாம் எழுதுறதா? எப்படி டைம் கிடைக்குது இதுக்கெல்லாம்? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டைம் இல்ல, டைம் கிடைக்கலன்னு சொல்றதெல்லாம் போய். மனசு இருந்தா கண்டிப்பா எந்த வேலைக்கும் மார்க்கம் உண்டு. வாவ். என்னாச்சுங்க இவ்வளவு எக்ஸைட் ஆகுறீங்க? இதை விட ஒரு அழகான ஆச்சரியத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த டயலாக்க நான் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். முதல் முறையா என்னோட டயலாக்க இன்னொருத்தர் மனசுல இருந்து வெளியில வரத கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னாச்சு திடீர்னு அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம முதல் சந்திப்பே ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்களேன் கேப்போம். நல்ல முறையில முதல் சந்திப்பு அமைஞ்சவங்க யாருமே கடைசி வரைக்கும் நல்லா இருந்ததா ப்ரூஃப் இல்லன்னு ஒரு சர்வே சொல்லுது. என்னாச்சு நீங்க? நத்திங்க்கா. வேர் ஆர் யூ? ஒண்ணுமில்லக்கா. நான் உன்கிட்ட வாட் ஹேப்பன்னு கேக்கல, நீ இல்லன்னு சொல்றதுக்கு. எந்த லோகத்துல இருக்கேன்னு கேக்குறேன். சரிதா சொன்ன மாதிரி நடந்துருச்சுக்கா. என்ன சொன்னா? நல்லவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்கங்கறத சிம்பாலிக்கா சொன்னா. அது சரியா நடந்துட்டு இருக்கு. இங்க பாரு நிக்கு, நடந்தது நடந்து போச்சு. இனிமே வாட் நெக்ஸ்ட்ங்கறத பத்தி யோசிக்கணும். இப்படி கலங்கி போய் உட்கார்ந்திருந்தா எப்படி? கிளம்பு.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.